ஐயா, ஒரு வேலையும் இல்லை, சம்பாத்தியமும் இல்லை, சாப்பிட வழியும் இல்லை, துருத்தியிலே தண்ணீரும் அப்பமும் மட்டும் தான் இருக்கிறது. இது முடிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வாலிப பிள்ளை அவன் ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பாட கேட்டா சாப்பாடு கொடுக்க முடியாது. அதற்குரிய சம்பாத்தியம் என்னிடத்தில் இல்லை. ஐயா, இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வரும் என்று தெரிந்திருந்தால் என்றோ நான் சிரமம் அனுபவிச்சு வேதனை அனுபவிச்சு எங்கேயாவது வேலைக்கு போய் உழைச்சு பணத்தை சம்பாதிச்சு பிள்ளைக்கா சேர்த்திருப்பேன். ஆனா இப்பொழுது என் பிள்ளைக்கு கொடுப்பதற்கு புசிக்க கொடுப்பதற்கு கூட இல்லை என்று சொல்லும் நிலை அவளுக்கு வந்தது. தன்னால் தாங்க முடியாத ஒரு சுமை. என் வாலிப மகனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? சாப்பிட என்ன குடிப்பது? பிள்ளை தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறான், தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூட என்னிடத்தில் இல்லையே. தன்னால் சுமக்க முடியாத ஒரு பாரச் சுமையை தன்னிலே சுமப்பதை நினைத்து அழுதாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், என் வருமானத்துக்கு மிஞ்சிய ஒரு அவசியம் என் குடும்பத்திலே, என் உழைப்புக்கு மிஞ்சிய அவசியம் என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளின் அவசியங்கள் வரும்பொழுது நான் கதறுகிறேன். பள்ளிக்கூடம் திறக்க போகுது, கல்லூரியும் திறக்க போகுது. என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, பிள்ளைய படிக்க வைக்காம இருக்க முடியாது, படிக்க வைக்கத்தான் செய்யணும். என் பிள்ளை விரும்பின படிப்புக்கு நான் கொண்டு சேர்க்கணும். ஆனா அதற்குரிய வருமானம் இல்லை. என்ன செய்வது? என் பிள்ளை வாகனத்தை வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்கனால முடியல. வாலிபத்துல சாப்பிட சுவை சாப்பாட்டை கேட்டா வாங்கி கொடுக்கனால முடியல. களிப்போட சந்தோஷம் அம்மா என்ன எங்கேயாவது அழைச்சிட்டு போமான்னு சொன்னா அது கூட எனக்கு வழி இல்லை. ஐயா, சொந்த வீடு கூட கிடையாதுயா. எல்லாவற்றிலையும் கஷ்டப்பட்டு என் பிள்ளை கேட்கிற அம்மா, எத்தனை நாள் இந்த வீடு மாறி 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 வீடு வாடகை வீட்டிலே தங்குவது என்று கேட்கிறான். என் பிள்ளையினுடைய கேள்வி கேட்கும் பொழுது நான் என்ன பதில் சொல்ல என்று எனக்கு தெரியவில்லை. பிள்ளையினுடைய சத்தம் உன் இதயத்தை அழச் செய்கிறதா? பிள்ளையினுடைய சத்தம் உன் இருதயத்தை நோகடிக்கிறதா? பிள்ளையினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தகச்சுக்கிட்டு இருக்கியா? பிள்ளையினுடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு தகப்பனா தாயாக இந்த கூட்டத்தில் அழுகையோடு நீ வந்திருக்கிறாயா? சாயங்காலத்திலே அழுகை தங்கும், உனக்கு ஒரு விடியற் காலம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன் அழுகை நீங்கி இதோ களிப்பு சிரிப்பு உன் வாழ்க்கையிலே வரும், நிச்சயமாய் வரும். நீ உன் வாழ்க்கையிலே சிந்திக்க கூடாத ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சபையே, ஆண்டவரோடு தெளிவா திட்டமா பேசிக்கிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தனிப்பட்ட முறையில், இது வேறு யாருக்கும் சொல்ல முடியாது, இது எனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு இருதயங்களும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உன் குடும்பத்தின் நிலையை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். நீ இந்த வேதனை நிறைந்த சமயங்களிலே அழுது கொண்டு நீ புறப்பட்டதை ஆண்டவர் அறிவார். நீ பயணப்பட்டு இங்கே வரும் பொழுதே கர்த்தர் என்ன பேச போகிறாரோ, என் மேல ஆண்டவருக்கு கரிசனை இருந்தா, ஆண்டவருக்கு ஏன் மேல அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா, என் பிள்ளைகள் ஆண்டவர் நேசிக்கிறது உண்மைன்னு சொன்னா, என் புருஷன் ஆண்டவர் கடாட்சிக்கிறது உண்மைன்னு சொன்னா, கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த கூட்டத்துக்கு வந்தாய். மகளே மகனே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ இந்த இடத்திலே கால்களை வைத்த உடன் தானே உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டேன், உன் கதறுதலை நான் கேட்டேன், உன் அழுகையை நான் கண்டேன், உன் அழுகையின் அர்த்தத்தை புரிந்தேன். என்ன பதில் சொல்ல, என்ன பதில் சொல்ல? பிள்ளை பசியினால் துடிப்பதை அவசியத்தோடு, அம்மா எனக்கு இதை கொடு என்று கதறி சொல்லி கேட்கிற வார்த்தையை என்னால் சகிக்க முடியவில்லை. என் பிள்ளைக்கு நல்ல காலத்துல ஒன்று வாங்கி கொடுக்க என்னால கதி இல்லாம போச்சுதே. ஐயா, என் பிள்ளை விரும்புற படிப்பை படிக்க வைக்க முடியலையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணத்தை செஞ்சு வைக்க முடியலையே, காலங்கள் கடந்து போகிறது என்று சொல்லி கண்கலங்கி வந்திருக்கிறாயோ தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ சாயங்காலம் மட்டும்தான், கொஞ்ச நேரம் தான் இந்த அழுகை தங்கும், இந்த அழுகை உன்னை விட்டு இப்போ நீங்கி போயிடும். ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு விடியற் காலம் வச்சிருக்கிறேன், நீ சிரிப்ப, உன் அழுகை மாறும், நிச்சயமாய் உன் அழுகை மாறும். ஆகாரே ஆகாரே, உன் பிள்ளை அழுவதை உன்னால பொறுக்க முடியலையா? உன் பிள்ளை அழுகையின் சத்தத்தை உன்னால சகிக்க முடியலையா? நித்த நீ கதறி அழுது கொண்டுதான் இருக்கிறையா? ஆண்டவரை யார்கிட்ட சொல்லி அழப்பா? என் குடும்பத்துல கூட யாரும் திரும்பி பார்க்கலையப்பா. கவலைப்படாத, எல்லா கண்களும் காணாதிருக்க, எந்த காதுகளும் கேட்காதிருக்க, உனக்காக 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்ட கண்கள், அது அன்பரேசுவின் கண்கள். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை.